தரிசனம் தருவார். தப்பி செய்ய தப்பி செய்ய வழி செய்வார். நீ தப்பி செய்ய வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கை. அன்பு சகோதரன் ஒரு பேசிய வார்த்தைகள் எத்தனை பேருக்கு அது ஆழத்தில் புரிந்துன்னு தெரியல. ஆனால் அவருடைய லைஃப் ப்ராக்டிக்கலி ஒரு நல்ல லைஃப் உள்ள மனுஷன். சொல்லுங்களா? ப்ராக்டிக்கலி அவர் ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப்பை மெயின்டைன் செய்கிற ஒரு மனுஷன். அவ்வளோ சோதிப்பு இருந்துட்டும் அவர் அதை ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கு. சொல்லுங்களா? ஸ்தோத்திரம். நம்மளெல்லாம் அதனுடைய ஒரு சின்ன சோதிப்பு வந்தால் ஓடி போயிடுவார். ஸ்தோத்திரம் இல்லையா? மக்களுடைய அவஸ்தை அப்படி. இங்கே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க உண்டு. ஆனாலும் அவர் ரொம்ப முறிந்து 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 ஆண்டோட சமூகத்தில் ஜெபிச்சு ஜெபிச்சு மன்னாடி நிற்கிற ஒரு சகோதரன். இந்த ஸ்தானத்தில் ஏகப்பட்ட நிறைய ஆளுகளை நான் பார்த்துருக்கிறோம். அவருக்கு ஒன்றும் இந்த மாதிரி ஒரு பொறுமா நான் பார்த்ததில்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால் அதெல்லாம் ஆழத்தில் உங்களுக்கு புரிஞ்சால் ரொம்ப நமக்கு நினைக்கும் போலே கஷ்டம் வரும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் அவரே அவரோட மனைவியை பிள்ளையும் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால் அவர் சொன்ன வார்த்தைகள் சிலப்போ ஒரு வேளை நமக்கு பெரிய ஒரு லெவலில் கேட்க முடிஞ்சில்லைங்களும் அது எச்சரிக்கையாக கேட்டவங்களுக்கு விடுதல். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நமக்கு எக்ஸோடஸ் அது என்னாகும்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனம் சத்தமா படிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ரட்சிக்கப்பட்டு சங்காரகனை ஜெயிச்சு, சங்காரகன் எல்லா தந்திரங்களையும் ஜெயிச்சு மோச முகாந்திரம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா பரவோன்னு சொல்லுகிற தந்திரசாலி இஸ்ரவேலை விடாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள் புரிஞ்சுக்கோ, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சில சங்காரகன்மார் உனக்கு விரோதமாய் எழும்பி செயல்படும் போது நீ புரிய வேண்ட ஒரு காரியம், அந்த சங்காரகன் பரிபூர்ணமாய் உன்னை விட்டு விலகாது. காரணம், அவன் உனக்கு முன்னாடி போக முடியாது, அவன் எப்பொழுதும் உனக்கு பின்னாலே வரும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. முன்னாலே போகிறவனா சத்ரு, பின்னாலே வருகிறவனா சத்ரு. எங்க? பின்னாலே வருகிறவன் தான் சத்ரு. அப்போ நமக்கு ஆராதனையோடும் ஜெபத்தோடும் அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் சபையில் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது இன்னைக்கு பகல் வேளையில் பின்னாலே வருகிறவனை ஜெயிக்கணுமா வேண்டையா? ஜெயிக்கணுமா வேண்டையா? அதான் அன்பு ஊழியக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறது என்ன? சபையாய் நாம் ஒருமனப்பட்டு இணைந்து ஜெபிச்சால் இப்படிப்பட்ட சங்காரகனை நமக்கு என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆவிக்குரிய பிள்ளைகள் ஐக்கியமா ஜெபிக்கும் போது, ஒத்தொருமையோடு ஜெயிக்கும் போது, ஒத்தொருமையோடு ஆராதிக்கும் போது சத்ருவினுடைய தந்திரங்களை ஜெயிக்க முடியும். மோச முகாந்திரமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் போராடிய எகிப்தினுடைய ஆவி அல்லேலூயா கிட்டத்தட்ட 600 அல்லேலூயா குதிரை வண்டிகளாய் அல்லேலூயா இரும்பு குதிரை வண்டிகளோடு கூட பரவோன் இஸ்ரவேல் மக்களுக்கு பின்னாடி போகும்போது இஸ்ரவேல் மக்களுடைய கையில் ஒரு சின்ன குதிரை வண்டி கூட இல்லை. அல்லேலூயா. பண்டு போட்டு கொடுத்த செருப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, பழகி போகாத செருப்பும் பழகி போகாத சட்டை. அதுக்கு அர்த்தம் ஒற்ற செருப்பு ஒற்ற சட்டை. அப்ப இஸ்ரவேலின் கையில் இருந்து ஒற்ற செருப்பு ஒற்ற சட்டை. ஆனால் இஸ்ரவேலுக்கு செங்கடல் கிராஸ் பண்ணணும்,
சத்ருவே ஜெயிக்கணும், வாக்குத்தத்த கனானுக்கு போகணும். அப்ப வாக்குத்தத்த கனானுக்கு போகிறதுக்காக வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலுக்கு பின்னாடி சத்ரு நெருக்கும். ஸ்தோத்திரம் இல்லையா? அப்ப எப்பொழுது ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய பிள்ளை பிரிய வேண்டிய ஒரு காரியம், உன்னுடைய சத்ரு உனக்கு முன்னாடி போகாது. உன்னுடைய சத்ரு எப்பொழுதும் உன்னுடைய பின்னாடி வரும். காரணம், பின்னாடி உனக்கு என்ன இல்லை? கண் இல்லை. ஸ்தோத்திரம். பின்னாடி கண்ணில்ல, முன்னாடி கண்ணுண்டு. அதனால சத்ரு முன்னாடி போனால் கரெக்டா உனக்கு புரியும். அதனால சத்ரு பின்னாடி வரும். எதுக்காக சத்ரு பின்னாடி வருகிறது? பின்னாடி வந்தா மட்டும்தான் அவனுடைய சகல தந்திரங்களையும் நமக்கு விரோதமாய் எடுக்க முடியும். அதனால ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாதவங்களும் புரிய வேண்ட ஒரே ஒரு காரியம், உனக்கு முன்னால போற சகல பிரச்சனைகளை ஒருவேளை நீ என்ன செய்வாரு? சோர்ட் அவுட் பண்ணும். அதை சிலப்போ பேசி சமாளிச்சு நீ தப்பிச்சு வெளியே வரும். ஆனால் உனக்கு பின்னாடி வருகிற ஒரு சில சத்துருடைய தந்திரங்களே உன்னாலே ஜெயிக்க முடியாது. அதான் வேதத்தில் சொல்லுங்க 13ஆம் வசனம் படி, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். 300 கூடுதல் தடவை பைபிளில் எழுதி வச்சிருக்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உன்னுடைய எதிர்காலத்தை குறிச்சும், உன்னுடைய முன்னேற்றத்தை குறிச்சும், உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சும், உன் மனைவியிட விஷயத்தை குறிச்சும், உன் சிறு பிள்ளையிட விஷயத்தை குறிச்சும் நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அடுத்த நாள் நீ எப்படி மெயின்டைன் பண்ணுவந்த நீ பயப்படவே வேண்டாம். எப்படி முன்னேறி போகும் என்ற விஷயத்தை சிந்திச்சு நீ கவலைப்பட வேண்டாம். ஆவியானவர் சொல்லுகிறது, என்ன செய்ய வேண்டாம்? பயப்படாதே. நீங்கள் நின்று கொண்ட என்ன செய்யணும்? நீ பயப்படக்கூடாது, நீ நிக்கணும். என்ன செய்யக்கூடாது? சுத்திவேஷனை பார்த்து ஓடக்கூடாது, நீ நின்றுடணும். 2 பாயிண்ட் அந்த ஊழியக்காரன் பேசி அதை எச்சரிக்கையா புரிஞ்சுக்கோங்களா. பிரச்சனைகள் வரும்போ அல்லது போராட்டங்கள் வரும்போ குடும்பமாய் சேர்ந்து சண்டை போடக்கூடாது. சோத்திரம் இல்லையா? அந்த பிரச்சனத்தை ஒதுக்கணும். பிரச்சனத்தை ஒதுக்கிட்டு இயேசுவினுடைய முகத்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு பார்க்க முடியும்? பிரச்சனத்தை மைண்ட் பண்ணாமல் இயேசுவினுடைய முகத்தை எத்தனை பேருக்கு பார்க்க முடியும்? அப்படி பார்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் விடுதல். பிரச்சனத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நமக்கு என்ன செய்ய மாட்டாரு? விடுதல் கிடைக்கவே மாட்டாரு. அப்ப பிரச்சனத்தை பார்க்காமல் நீ பயப்படண்டா, நீ என்ன செய்யணும்? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற ரட்சிப்பை பாருங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பினுடைய மகிமை கேட்டபடி நாம் நின்று கொண்டு தேவனுடைய மகிமையை தரிசிக்கலாம். எத்தனை பேருக்கு முடியும்? சுட்டிவேஷம் வரும்போ ரட்சிப்பை விட்டு விலகி ஜெபிச்சிட்டும் எனக்கு ஏசப்பா என்ன செய்யறது இல்ல, பதில் தராததுனால எனக்கு நீ இந்த ஜெபமும் வேண்டாம், ஏசப்பம் வேண்டாம். ஆனா மோச முகாந்திரம் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளை, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பயப்படாதுங்கள், நின்று கொள்ளுங்கள். சுச்சுவேஷன் வரும்போது ஓடாதுங்கள், நின்று கொண்டு உங்களுக்கு வரப்போகிற ரட்சிப்பை நீங்க பாருங்கள். அதுக்கு அர்த்தம், சூழ்நிலை உங்களுக்கு வந்தது உங்களை தகர்க்கிறதுக்கு அல்ல, பரிபூர்ணமான ஒரு ரட்சிப்புக்குள்ளாடி உங்களை கொண்டு வருகிறதுக்குள்ள தேவனுடைய சித்தம். சோத்திரம் சொல்லுங்களா? ரட்சிப்பு, பரிபூர்ண ரட்சிப்பு குடைவனாக்கி நம்மளை மாற்றுகிறதுக்காக ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு சில சோதனைகளை நின்று கொண்டு ஃபேஸ் பண்ணுகிற யாரெങ്കിലും இன்னைக்கு பகல் வேளையில் இந்த இடத்தில் இருந்தால், அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அந்த பிரச்சனத்தை பார்த்துட்டும் இப்பொழுது நீ நடுங்காமல் இருக்கிறது காரணம், உன்னுடைய ரட்சிப்பை ஆண்டவர் திட்டமாக்கி மாற்ற போகிறார். நீ நின்று கொள்ளும் போது நீ பயப்படாதே, நீ நின்று கொண்டு உனக்காக தேவன் செய்கிறார் ரட்சிப்பை நீ பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்லும் போது அந்த ரட்சிப்பை பார்க்கிறதுக்காக நாம் அமர்ந்து இருந்தால் கட்டாயம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு பார்க்க முடியும். அவர் சொன்ன ஒரு அன்பு ஊழியக்காரன் சொன்னார், அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், உனக்கு வருகிற பொருளும் சொத்தும் எல்லாம் உன்னை விட்டு போகும், ஆனா உன்னுடைய குடும்பத்துக்குள்ளாடி சமாதானம் மட்டும் விலகக்கூடாது. அதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் எதெல்லாம் நஷ்டமாகி போனாலும் சமாதானத்தை மட்டும் கையிலிருந்து போக விடக்கூடாது. அதான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. தோல்விகள் ஆயிரக்கணக்கிന് வந்தாலும் ஆனால் சமாதானம் நம்மளை விட்டு செய்யக்கூடாது, போகக்கூடாது. சமாதானம் போனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏகப்பட்ட தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் போது சமாதானத்தை மட்டும் விட்டு நம்ம விலகியால் பின்ன நம்ம செய்கிறது என்னன்னு நமக்கு கூட புரியாமல் ஆயிடும்.
தோல்விகள் வரட்டும், சோதனைகள் வரட்டும், நிந்தங்கள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், எல்லாம் வரட்டும். ஆனால் சமாதானத்தை இழந்துட்டு நீ முன்னேறி போய் அந்த பிசாசு சொல்லுகிற எந்த தந்திரத்தையும் நம்பக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்த 14ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? இன்றைக்கு நீங்கள் உங்களோடும் உன் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் உன் எதிர்காலத்தோடும் போராடுகிற எகிப்தின் ஆவியே. அப்ப எகிப்தின் ஆவி என்று சொல்லுகிறது எப்படிப்பட்ட ஆவி? என்னெல்லாம் தந்திரங்கள் உண்டு. 10 வாதையை அனுப்பிய போதே எகிப்தின் ஆவியை குறித்து நமக்கு ஒரு சில ஐடியாக்கள் கிடைச்சிருச்சா இல்லையா? 10 வாதை அனுப்பிய போல நமக்கு தெரியும் எகிப்தின் இப்படிதான் போராடுவாங்க. 1ஆமத்த வாதை எப்படிப்பட்ட வாதா சொல்லுங்களா? யாருக்கு தெரியுமா? எத்தனை வாதங்கள் அனுப்பி பாலியிட்டும் திரும்பியும் சங்காரகனை துரத்தி அல்லேலூயா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை அல்லேலூயா குடும்பத்து மேல எல்லாம் கொட்டி 14ஆம் அதிகாரம் தான் நாம் படிச்சது. 13ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சங்காரகனை துரத்தி இவரெல்லாம் சந்தோஷமாயிட்டு 14ஆம் அதிகாரத்திலோட்டு ஏறி முன்னோட்டு வந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்திலும் இஸ்ரவேலுக்கு ஒரு பயம். என்னன்னு கேட்டால் அல்லேலூயா இனி எப்படி முன்னேறி போகும்? மோசேர பேச்சும் கேட்டு நம்மளுக்கு கிளம்பி வந்துடுச்சு. இனி நம்மளோட லைஃப் என்ன ஆகும்? நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும்? என்னோட குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும்? எனக்கு இனி ஒரு எதிர்காலம் உண்டா? என்னெல்லாம் நினைச்ச இஸ்ரவேல் நினைச்சு கொண்டிருக்கும் போது மோசேயிடம் தேவன் சொல்ல, பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார், அதனால நீ சொல்லு, நீ என்ன செய், நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. நீ எதுக்கு பயப்படணும்? உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவன் உன்னை கைவிடாது, அவன் உன்னை கைவிட்டு போகாது. இன்னும் உனக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னும் உனக்கு இருக்கிற சோர்வுகள், உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், இது இயேசுவுக்கு தெரியாத பிரச்சனை அல்லையா? நீ அமர்ந்திரி. நீ தோற்றவன் அல்ல, நீ ஜெயிக்கிறதுக்காகத்தான் ஜெபிக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் உன்னை மறக்காது, அவன் உன்னோடு கூட இருப்பார். அதனுடைய 14ஆம் வசனம் ஒன்றுபடி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ யுத்தம் யாருடையது? ஆமென், ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. அப்ப பிரச்சனை தூக்கி தலையில வச்சுட்டு யுத்தம் செய்ய வேண்டிய கர்த்தரை நீ எங்க அமைதியாயிரி, நான் இந்த பிரச்சனத்தை தூக்கி தலையில வச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு வரலான்னு சொன்னா உனக்கு நிக்க முடியுமா? மண்ணாய மனுஷனுக்கு நிக்க முடியாது. அப்ப பிரச்சனத்தை தூக்கி தலையில் கேட்டுற உனக்கு ஒரு காலத்தில் சமாதானம் கிடைக்காது. நாங்க கேட்டு ஒரு பிரச்சனத்தை தூக்கி தலையில ஏற்றிட்டு ஐயோ நான் பாதிக்கப்பட்டேன் ரொம்ப நொந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ சுயமாய் கேவலப்படுற விட அந்த பிரச்சனத்தை என்ன செய்யணும்? சங்கீதம் 55:22 வசனத்தை சொல்லுகிறது என்ன? சீக்கிரம் படி. ஸ்தோத்திரம். 55 சங்கீதம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன் பாரத்தை நீ கர்த்தருடைய மேல் வை. நீதிமானாயவனை தள்ளாட அவன் என்ன செய்ய மாட்டாரு? விடாது. அடுத்த செகண்டில், அடுத்த மினிட்டில் உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நமக்கு யாருக்கும் புரியாது. ஆனால் நீதிமானை தள்ளாட விடாத ஒரு தேவன் உண்டு. கர்த்தர் மேல் பாரத்தை வை, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சாட்சி சொல்லுகிறான் கேளுங்களா. ஒருக்க பயங்கரமான சூழ்நிலை வெளிநாட்டில் வச்சு, ஆனால் எனக்கு கூட்டத்துக்கு போன நான் இருக்கிற ஃப்ளாட்டில் 2 கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட்டு. ஆனால் அரபி என்ன கூப்பிட்டுட்டே இருக்கு, இன்னைக்கு வாடகை தந்தில்லைங்கி உனக்கு எல்லா பெட்டும் எனக்கு உன எல்லாம் எடுத்து நீ கிளம்பி வெளியே தரணும், முன்ன போலீஸுக்கு கூப்பிட்டு கொடுக்க போறேன்னு சொன்னாரு. எங்க கூப்பிட்டு கொடுக்க போறேன்? போலீஸுக்கு கூப்பிட்டு கொடுக்க போறேன். பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கு. மிரட்டு சாதாரண மிரட்டு இல்லை, பயங்கரமான மிரட்டு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அல்லேலூயா, வாடகை கொடுக்கின்ற காசு எனக்கு கிடைச்சிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த காசை கையில் வச்சு ஜெபிச்சுட்டு இருந்தப்போ என்னை விட சோர்ந்து இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த காசை கொடுக்க ஆவியானவர் சொன்னார். சோத்திரம் சொல்லுங்களா. அப்போ என்னை விட சோர்ந்து இருக்கிற மனுஷனுக்கு நான் இந்த காசை கொண்டு கொடுத்துட்டு ஒரு கழுதையின் படி உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கு. அப்போது ஒரு 12 மணிக்கு ஒரு ஜெபம் ஒரு இடத்துல நடக்கிறேன். அப்போ அந்த கூட்டத்துக்கு எனக்கு போனோம். ஆனால் நான் காசை கொடுத்துட்டு வந்து ரூமில் இருக்கும்போது என்னோட கையில் டாக்ஸிக்கு கொடுக்கறதுக்கு போலும் காசு கையில் இல்லை. இப்படியே உட்காந்து ஜெபிக்கும்போது யாராவே பயங்கரது இன்னைக்கு தரோம். பெரிய நாளந்தும் ஆச்சு இல்லை, அன்னைக்கும் ஒரு 2 நாள் தான் ஆச்சு. அந்த வாடகை செக்கு ஹோல்டு பண்ண சொல்லி
அது போடாதுங்க, காசு 2 நாள் தரலான்னு சொல்லி அரவி தாங்கவே மாட்டார். என்னோட பேசி பேசி திட்டி அவன் ஆளுகளை வச்சு என்ன திட்டி, இல்லை அது இன்னைக்கு உன்னை காலி பண்ணா அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லி பயங்கரமான பிரச்சனைகள் போடும்போது நான் அந்த கூட்டத்துக்குள்ளாடி போய் அல்லேலூயா போய் கேறி உட்காந்துருக்கும்போ ஒரு ஊழியக்காரன் வந்து தலையிலோட்டு கை வச்சு சொல்லுங்க, நீ செஞ்ச கிரியைகளே அவருக்கு தெரியும். நீ ஒரு ஏழையை தாங்கி இருக்கிறார், ஆனால் நீ பயப்படாதே, நீ திகையாதே, அவர் ஒருபோதும் உன்னை கைவிடாது. இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் தொட்டதும் அல்லேலூயா அப்படியே அழுகை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த பாரத்தை பரிபூர்ணமாயிட்ட நான் நினைச்சேன் இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு எப்படி வீட்டுக்கு போகும். ஆனா திரும்பி கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். அரபியிலே அல்லேலூயா வாட்ச்மேன் வந்து சொல்லுகிறேன், சரி நீ ஒரு 10-25 நாளுக்கு உள்ளாடி அந்த காசை கரெக்டாக கொடுத்துரு, ஏதோ ஒரு புத்திமுட்டு உனக்கு கொண்டு அந்த அரபிக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால ஒரு 25 நாள் சமயம் தருவேன், அதுக்குள்ளாடி கொண்டு கொடுத்துறாங்க. நான் சொன்னார் எனக்கு 1 வாரம் போதுமா இருந்தேன். ஸ்தோத்திரம், எனக்கு 1 வாரம் போதுமா இருந்தேன். 25 நாளுக்குள்ளாடியே அவருடைய காசை கொண்டு கொடுத்து. அப்போ நான் என்ன சின்ன காரியம், சப்ஜெக்ட் சின்னதாகும், ஆனால் அந்த 12 மணிக்கூர் ஜெபத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த அரபியரை பின்னாடி போனோம், இதுக்காகத்தான் சத்துரு போராடி. நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. என்ன செய்யாத, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் நீ கலங்கி தவிக்காதே. கலக்கம் கொண்டு வருகிறது சாத்தான். காரணம், உனக்கு தெரியாது அடுத்த செகண்டில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று, அடுத்த மினிட்டில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் உனக்கு புரியாது. அதனால தான் கலங்கிறது. ஸ்தோத்திரம். 22-25 வயசாய வாலிப பையன்மாருக்கு அல்லேலூயா ஒரு பக்கத்தில் இருந்து யாரெങ്കിലും ஒராள் லவ் பண்ணியா அது நம்பும். ஸ்தோத்திரம் சொல்லுங்களா, நம்பி நம்பி போகும். அவனுக்கு தெரியாது 30ஆவது வயசில் என்ன நடக்க போறேன், 35ஆவது வயசில் என்ன நடக்க போறேன், 40ஆவது வயசில் என்ன நடக்க போறேன்னு தெரியல. ஒரு கழுதையை போல இதுதான் என்னுடைய பரலோகம் சொல்லி நம்பும். கடைசியில் என்ன பண்ணுவார், பெரிய மாட்டில் போய்விடும். பையனுக்கு தெரியல, அவர் நினைக்கிற இதுதான் என்னுடைய பரலோகம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பயங்கரமா போய் மாட்டும். நிறைய வாலிப பையன்மார், நிறைய வாலிப பிள்ளைகள் 23, 24, 25 பயங்கரமா ஒரு பிடிச்ச பின்ன விடவே மாட்டாரு. இவனை ஒரு சுற்று அடுத்த லெவல் இவனை லைஃப்ல ஏற்றி கொண்டு போகும்போது ஒரு 5 வருஷம் தாண்டிட்டு வச்சுக்கோ, பலவிதமான சோதிப்புகளும் கஷ்டங்களோட ஏற்றி விடும்போது அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வரும்போது பிள்ளை நீ உனக்கு பாட பார்த்துக்கோன்னு சொல்லு. ஸ்தோத்திரம். அப்ப பாசம் அன்பு எங்க போயிடுச்சு, அதுக்காக கொடுத்த வருஷங்கள் எங்க போயிடுச்சு, செலவழிச்ச காசு எங்க போயிடுச்சு. அந்த சமயத்து ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகளை ஜெபிச்சிருந்தா தோல்வி வருமா? அநேக வாலிப பிள்ளைகளோட 5, 6, 7 வருஷம் நஷ்டமாகி போயிட்டு இருக்கு. பழைய காலத்தில் கூலி வேலைங்களை எடுத்துருவாரு, தெங்கின்ற மூடு கிளச்சு தெங்குக்கு அல்ல உறவுகளும் போடும். இந்த காலத்து பயில நம்மாட்டி தொட மாட்டாரு. அதனால காரணம் என்ன, இதே போல உள்ள ஒரு சில ஊசிகள் வந்து என்ன பண்ணுவாரு, ஊசி போட்டுட்டு போகும். நான் யாரையும் குறவு பேசுறதில்ல, ஆவியானவர் எடுத்து பேச சொன்னாரு. அதனால சொல்லுகிறது 23, 24, 26 நீகரி பிடிக்கிற கொம்பொன்னு இல்லை அல்ல, உன்னை விட பிடிச்ச ஆளுகள் உண்டு. சொந்தம் சொல்லுங்களா, அவரெல்லாம் தோற்று போயிடுச்சு. நானும் 19ஆவது வயசு பிடிச்சதாலும் ஒரு பிடிச்சு பார்த்தேன்னா நான் லவ் பண்ணியில ஓப்பனா முகத்தடிச்ச மாதிரி போய் பேசி, மாமா மாமி எனக்கு மகளை கல்யாணம் பண்ணி தரணும். அப்போ சொன்னார், செய்யாமடா மோனே, தைரியமா இருந்து போய் வேலை எடுத்து சம்பாதிச்சு பணம் மாட்டுவான்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணிட்டேன், வேலை எடுக்கிறதுக்காக வெளிநாட்டி போனதாகும். அங்கே போகும்போது களி மாறி என்ன களி காரியமாயிடுச்சு. லைஃப் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ண தொடங்கி, ஆண்டவர் லைஃபை ஏற்றுக்கொள்ள தொடங்கிய போது சுச்சுவேஷன் பாரு, மாமனும் மாமியும் மாவன் பிள்ளைகளும் இப்போ இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயிச்சது நடந்த சோத்திரம். அல்லேலூயா. ஒரு சமயத்து படுக்கிறதுக்கு ரூம் இல்லாம உட்கார்ந்து கையில பைபிளும் வச்சு பார்க்கல உட்கார்ந்து இருந்து மணிக்கூறுகள் ஜெபிச்சுட்டு இருக்கும். ஆண்டி கூப்பிட்டு, பிள்ளை என்ன பண்றது, எனக்கு மகளை வச்சுட்டு இருக்க முடியாது, என்னைக்கு வருவது நான் சொன்னாரு, வருகிற காரியத்தை குறித்து எனக்கு நிச்சயம் இல்லை, கல்யாணம் பண்ணி விட்டுட்டு என்ன வெயிட் பண்ணா. லவ் போயிடுச்சா, லவ் போயிடுச்சா இல்லையா? மாட்ட வேண்ட லெவலில் நீ மாட்டியா, இறுக வேண்ட லெவலில் நீ இறுகியா? நீ கரெக்டா தீர்மானம் எடுக்கும். தவறான நோக்கங்கள், தவறான சிந்தனைகள், தவறான பாசங்கள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாததெல்லாம் வாழ்க்கையிலிருந்து முறியடிக்கப்பட்டு போகும்.
அதனால சொல்லுகிறது உண்மைக்குள்ளாடி. எதுக்காக ஜெபிக்கிறது? நாம் எதுக்காக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறது? உண்மைக்குள்ளாடி வரணும். சீரியஸான லைஃப் என்ன? ஒன்று ரெண்டு வார்த்தைகளாக அந்த மனுஷன் சொல்லி இருக்கும். ஆனால் அந்த மனுஷனுடைய மனைவியை வச்சு அந்த மனுஷன் அல்லேலூயா நிறைய பாடுகள் பட்டு அந்த மனைவி ஜெபிக்க போற தாயாரு, அவரு ஓடி ஓடி ஜெபிக்க போகும். இந்த இடத்துல ஓடி ஓடி ஜெபிக்க வரும். ஆனால் இதொன்னும் மக்களுக்கு பார்க்கண்டா. மக்களுக்கு பார்க்க வேண்டது அவன் நடப்பு, அவன் போக்கு, அவன் பேச்சு கொஞ்சம் இது இருந்தா அவன் தான் பெரியவன். ஆனா நான் சொல்லும், ஒருத்தன் உறுதியாய் அந்த குடும்ப வாழ்க்கையில் சுத்தவனவனாயிருந்தா அவனைத்தான் பரலோகத்துக்கு பிரியம். பேச்சில் எல்லாம் சாக்கு போக்கு ஆளுகளை பேசி முடிச்சுட்டு போயிடுவாரு. அப்படி பேசி போனது ஒரு காரியம் இல்லை. சொந்த வாழ்க்கையில் உத்தமனாயிருந்தால், உண்மை உள்ளவனாயிருந்தால் அதுதான் பரிசுத்தம். வேற ஆளுகள் உண்டு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கும் போது நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, என்ன செய்யாதே, நீ பயப்படாதே, நீ உரைத்ததில்லை, நீ விலகாதே, பிரச்சனைகள் ஏகப்பட்டது உனக்கு வரட்டும், நீ எதுக்குன்னு சொல்லி ஓடாதே, பணத்துக்கு அதிகமாய் ஆசைப்பட்டு ஓடாதே, ஓடியா விழுந்துடும். பொருளுக்கு ஆசைப்பட்டு ஓடாதே, ஓடியா விழுந்துடும், வீழ்ச்சி நிச்சயம். அப்ப கேட்பாரு, நீங்க போய் சொல்லுகிறது அல்ல. ஏகப்பட்ட ஆளுகள் ஓடி, அப்போ நான் குடும்பத்தை அவர் பேச்சு பார்த்தாலும் எனக்கு நிற்க முடியும், அந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டேன். நீ ஒரு அரை மணிக்கூர் 2 மணிக்கூர் அவனோட வீட்டுக்குள்ளாடி காலை சவிட்டு உள்ள தண்ணியும் குடிச்சு சும்மா உலக கதைகளை பேசி நீ உட்கார்ந்துருந்து பாரு, அவன் குடும்பம் குப்பை குந்தா இருக்கிறது உனக்கு திட்டமா புரியும். அவன் கையில் இருக்கிற பணம் அல்லாமல் மற்றொன்றும் அவன் இல்லையா? குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி திரிக்கணும், எப்படி சமாதானமாக இருக்கணும் அவனுக்கு புரியாது. வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே. இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோசே முகாந்திர கட்டளை கொடுத்து நீ பயப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற இரட்டிப்பை நீ கண்டுகொள்ளுங்கள். சீக்கிரப்படி. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டார். அப்ப ஒரு எகிப்தியன் ஆவி நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு நேராய் போராடுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப இந்த எகிப்தியனுடைய ஆவியை ஜெயிக்கணுமா வேண்டையா? யார் எகிப்தியன்? நம்முடைய பரம்பரையிலிருந்து போராடுகிறா ஒரு சில எகிப்தியனுடைய ஆவிகள் நமக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய எதிர்காலங்களுக்கு விரோதமாய் போராடும் போ அதை குறித்து நமக்கு புரிய வேண்டிய காரியம் இல்லை. நமக்கு புரியேண்ட காரியம் சொல்லுகிறது அல்லேலூயா. ஏதோ ஒரு சில போராட்டம் வருது, எதெങ്കിലും ஒரு ஊழியக்காரன் கையில் கொண்டு கொடுத்துட்டு அதை ஜெபிக்கலாம். ஆனா திட்டமா புரியணும், உன்னோட தலைமுறையில் நின்னும் உனக்கு விரோதமாய் ஒரு எகிப்தியன் ஆவி போராடி கொண்டிருக்கிறார். போராட்டம் நடக்கிறதுனால தான் பலப்போதும் நமக்கு ஜெயிக்க முடியல. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம். வாய் வாசிடு. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுறது என்ன? புறப்பட்டு போ. மக்களோட வருத்தத்தை பார்த்து, மக்களோட வேதனையை பார்த்து, மக்களோட பிரச்சனத்தை பார்த்து, மக்களோட நெருக்கடியை பார்த்து நீ கவலையாக இருக்காத மோசே, நீ முன்னேறி போ. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை முன்னேறி போ. உன்னை தகர்க்கிறதுக்கு, உன் குடும்பத்தை தகர்க்கிறதுக்கு எந்த பிசாசினாலும் முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டவனா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கேட்டவனா, நீ முன்னேறிப்போ. இந்த பிரச்சனத்தை பார்த்து நீ ஸ்டக் ஆகாதே. நீ அடுத்த ஸ்டெப் போ. அடுத்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவரோட ஆலோசனை கேளு. சூழ்நிலை ஓடிட்டு இருக்கும் போது மக்களுக்கு மோசே மறந்து போறேன், தேவனையும் மறந்து போறேன். மோசே மறந்துடுச்சு. மக்களோட வருத்த காரணம், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. உடனே இயேசுப்பா மோசே சொல்லுகிற ஒரே வார்த்தை, மோசே இப்பிள்ளைகளை கூட்டி முன்னேறு, அடுத்த ஸ்டெப் வை. சூழ்நிலையை பார்த்துட்டு ஜெபிக்க முடியாமல், ஆலோசனை கேட்க முடியாமல் இப்படி ஸ்டக்கா இருக்காத. மோசே இப்படி இருந்த மக்கள் எப்படி இருப்பாரு? அதை விட மோசம். அடுத்து எப்படி போனவன்னு தெரியாமல், அடுத்து என்ன பேசணும் தெரியாமல் மோசையோட ஒரு வார்த்தை மக்கள் கேட்காது. மோசையோட தேவனையும் மோசையும் திட்டுறதுதான் மக்களுடைய நிலைமை. திட்டிகிட்டே இருப்பாரு. அவர் அப்படி பேசி, இவர் இப்படி பேசி, ஒண்ணுமே நடந்ததில்லை. நான் இப்ப மழை வந்து உட்கார்ந்து இருக்கு, இனி இப்ப என்ன எங்க ஆக போறேன்னு தெரியல, என்னமோ பிரச்சனத்தில் மாட்ட போறேன். இனி அவருக்கும் புரியல, இனி அவரிடத்து பேசவும் வேண்டாம். அல்ல, இது திட்டி போராடுற நேரம் அல்லையோ மோசே,
மோசே பாஸ்டரே ப்ளீஸ் எங்களுக்காக ஒன்னு ஜெபிச்சு அடுத்த லெவல் எப்படி போனவன்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு இந்த மக்களுக்கு முடியவே இல்லை. காரணம் அவ்வளவு பிரச்சனை. அல்லேலூயா. ஆனால் ஆலோசனை மக்கள் மறந்து போற பிரச்சனத்தை மக்கள் பெருசாக்கி எடுக்கிற உடனே மோசே எடுத்து ஆண்டவர் சொன்னார். மோசே ஆண்டவரை பார்த்து அழத் தொடங்கிய போது உடனே ஆண்டவர் டைரக்ஷன் கொடுத்து, மோசே நீ இப்போ நிக்கிற லெவல்ல இருந்து முன்னேறி போ, நீ விலகாதே, ஒரு ஸ்டெப் ஒரு பின்னோக்கம் போகாதே, நீ முன்னேறி போ. அடுத்த வசனம் படி. நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. அப்போ ஆண்டவரோட முகத்தைக்கு பார்த்து ஒரு நிமிஷம் மோசா கொஞ்சம் அழுகிய போது, அழுகையால் கொட்டிய போது உடனே சத்தம் வந்துடுச்சு, மோசே இந்த பிள்ளைகளை கூட்டி நீ என்ன செய், புறப்பட்டு போ, முன்னேறி போ. இப்பிரச்சனத்தை பார்த்து நீ ஸ்டக்கா இருக்காதே. ஆரையெல்லாமோ பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறது, ஆலோசனைக்கு இடம் கொடு. அந்த பிரச்சனத்தை பெருசாக்கி காணாமல் ஆண்டவரோட ஆலோசனை கேட்கிறதுக்காக நீ இறங்கி வா. ஆவியானவர் திட்டமா பேசுகிற ஒரு சில நாளுகளாய் விஷயத்தை வச்ச ஆண்டவரோட சமூகத்தை ஜெபிச்ச திட்டமான ஆலோசனை ஏற்றெடுக்கிறதுக்கு நீ மறந்து போயிடுச்சு. ஐயா, நீ எവിടെ மாட்டி போயிடுச்சு. நீ மாட்டியத மானுஷிகமாய் மோசே பார்க்கிற, மானுஷிகமாய் தேவனை பார்க்கிற. அப்ப பின்ன எப்படி ஐயா உனக்கு ஜெபிக்கிறதுக்கு மோசேர பக்கத்தில் போக முடியும், ஆலோசனை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா மோசே மக்கள் முகத்தைக்கு பார்க்காமல் ஆண்டவருடைய முகத்தைக்கு பார்த்து ஒரு ஒற்றை அழுகை. ஆண்டவர் கேட்டார், எனக்கு முன்னாடி கிடந்து அழ வேண்டிய காரியம் இல்ல, அடுத்த ஸ்டெப் போ. சிச்சுவேஷனை பார்க்காதே, பிரச்சனத்தை பார்க்காதே. பிரச்சனத்தை நீ பார்த்தால் அடுத்த லெவல் உனக்கு முன்னேறி போக முடியாது. முடியுமா இல்லையா? முடியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். சீக்கிரம் படியா. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக ஆமென். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபிக்கிற மனுஷன் கையில் என்ன இருந்திருக்கிறார்? என்ன இருக்கிறார்? கோல். எதுக்குள்ள கோல்? இஸ்ரவேலுக்கு விடுதல் கொடுக்கிறதுக்குள்ள கோல் ஆரோட கையில் இருந்திருக்கிறார். எப்பளும் புரிஞ்சுக்கோங்களா, கீ யார கையில் கொடுப்பாரு? ஊழியக்காரன் கையில் கொடுப்பாரு. எதுக்கு கொடுக்கிறது? எதுக்கு கொடுக்கிறது? சண்டை போடாம இருந்து நான் சொல்லி தரேன். தெய்வ செஞ்சு ஒரு ஊழியக்காரர் எடுத்து போய் என்ன செய்யாதுங்க, சண்டை போடாதுங்க. அன்பா ஐக்கியமா இருந்தா உங்களுக்கு ஈஸியா பிடிங்கி கொண்டு போவா. சோத்திரம், வழி ஈஸியா ஓபன் பண்ணலாம் இல்ல. அல்ல சிச்சுவேஷன் பார்த்து ஒரு சண்டையும் போத்து அல்ல பாட்டுக்கு போனா അവിടെ தான் இருப்பாரு, எழுப்பி வரவே முடியாது. நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்திய ஊழியக்காரங்களாகட்டும், எந்த சிச்சுவேஷன் ஜெபிக்கிறதுக்காக ஆணையங்கள் ஆயத்தப்படுத்தியா பிரிவனம் மட்டும் போடாதுங்க, ஐக்கியமா இல்லைங்க. ஐக்கியமானந்தால் நமக்கு விரோதமாய் சத்துரு உண்டாக்கிய ஒரு பிரிவனம் உண்டு, ஒரு பயங்கரமான செங்கடல். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலகிய நிலத்து கூட இஸ்ரவேல் போன வந்த திட்டம் போட்ட தேவன் மோசேயிடம் அதிகாரம் கொடுத்து, மோசே ഈ ജനം ഈ പാടുപെട്ട് ഈ കഷ്ടപ്പെട്ട് അധികം നാൾ മുന്നോട്ട് പോകാതെ ഉനക്ക് കയ്യിൽ തന്ന അധികാരത്തെ നീ എട്. செங்கடலும்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தானும்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, செங்கடலும்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. எல்லாரும் எழுந்துள்ளும், யோர்தான் எல்லாரும் எழுந்துள்ளுங்கள். நோக்கி சென்றதையார் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது
ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது. ஒரு நிமிஷம் எச்சரிக்கையாருங்கள். ஆவியானவர் சொல்லுகிறது, உம்மால் கூடாத ஒரு காரியம் இல்ல. உனக்கு முன்னாடி செங்கடல் நிக்கட்டும். எச்சரிக்கையாய் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அன்பு சகோதரா, அன்பு தாயாரே, அன்பு தகப்பனே, ஒருவேளை உனக்கு முன்னாடி ஒரு சில எகிப்தியன் முன்னாடி வந்தாலும் உனக்கு மேகமாய் இறங்கும், பின்னாடி வந்தாலும் உனக்கு தனதாய் மாறுகிற தேவன் அவன் ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டான். எகிப்தியன் பின்னாடி வருகிறது காரணமும் சொல்லுகிறது, உனக்கு முன்னாடி போனால் தேவனுடைய அதிகாரத்தை உபயோகம் பண்ண உன்னால் முடியாது. அதனாலே அதிகாரம் தந்த தேவனுக்கு தெரியும், அதிகாரத்துக்கு கீழத்தான் பிசாசு நிற்கணும். சத்துரு உண்டாக்கிற பிரிவினைகளை ஜெயிக்க உம்மால் கூடும். கடல் மீதே நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீதே நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானே ஓடு. ஆவியானவர் சொல்லுகிறது, ஒரு சில குடும்பங்கள் வந்து சோதனைகள் மாற போகிறார், ஒரு சில வேலைகள் வந்து சோதனைகள் மாற போகிறார், ஒரு சில செங்கடலுக்கு சமானமான ஒரு சில தடைகள் ஆவியானவர் இன்னைக்கு பகல் வேளையில் உடைத்து மாற்றுகிறோம். போராடியா செங்கடலுக்கு சமானமான ஒரு சில தடைகளை ஆவியானவர் உடைத்து மாற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீ கண்ட எழுத்திலே இனி ஒரு நாள் நீ காணா அந்த இடங்களில் இருந்து ஒரு சில பணபரமான வழிகள் இன்னைக்கு பகல் வேளைகள் உனக்கு தேவன் ஆயத்தமாக்கி தரப்போகிறார். தடைகளை உடைக்கிறோம். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு போட்டான், ஒரு சில தடைகளை இன்னைக்கு பகல் வேளைகள் தேவ ஆவியானவர் அறுத்து உன்னை பரிபூர்ணமாய் அமைப்பான சமாதானத்துக்குள்ளாய் தேவன் எல்லாரும் கரங்களை